பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. திருமதி டெய்சி மகன்கள் எரிக் சாம், எர்வின் சாம். P.S. சாம்சன் 15ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதலாவது வாசகத்திலே சீராக் ஆகமும் அதிகாரம் 6 இறை வார்த்தை 13 நாம் எவ்வாறாக வாசிக்கின்றோம். நண்பர்களை குறித்து எச்சரிக்கையாய் இரு என்று. அன்புக்குரியவர்களே, ஒரு சில நொடிகள் நாம் கண்களை மூடி என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற உறவுகளை நான் சரிவர தேர்ந்தெடுத்திருக்கின்றேனா? கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்களை, நம்பிக்கை உள்ளவர்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேனா? உண்மையானவர்களாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி இத்திருப்பலியிலே நாம் மன்னிப்பு வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, இம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் எம்மை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் இன்றும் நேரியவற்றை எங்கள் உள்ளத்தில் இருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றையே சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்று எங்களுக்கு நீர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 5-17 வரை. இன்சொல் நண்பர் தொகையை பெருக்கும், பண்பான பேச்சு உன் மதிப்பை உயர்த்தும். அனைவரோடும் நட்புடன் பழகு, ஆனால் 1000-ல் ஒருவரே உனக்கு ஆலோசகராய் இருக்கட்டும். ஆய்ந்து நடந்து கொள். நண்பரையும் விரைவில் நம்பிவிடாதே. தன்னலம் தேடும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில்
உன்னோடு இருக்க மாட்டார்கள். பகைவர்களாய் மாறும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் பிணக்கை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி உனக்கு இழிவை கொண்டு வருவார்கள். உன்னுடன் விருந்துண்ணும் நண்பர்களும் உண்டு. அவர்கள் உன் நெருக்கடியான வேளையில் உன்னோடு இருக்க மாட்டார்கள். நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் உன் உயிருக்கு உயிரான நண்பராய் இருப்பார்கள். உன் பணியாளர்களை ஆட்டி படைப்பார்கள். நீ தாழ்ந்து விட்டால் உனக்கு எதிராய் அவர்கள் மாறுவார்கள். உன் முகத்தில் விழிக்க மாட்டார்கள். உன் பகைவரிடமிருந்து விலகி நெல். உன் நண்பர்களிடம் எச்சரிக்கையாய் இரு. நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் பாதுகாப்பான புகலிடம் போன்றவர்கள். இத்தகைய நண்பர்களை கண்டவர்கள் புதையலை கண்டவரை போன்றவர்கள். நம்பிக்கைக்குரிய நண்பர்களுக்கு ஈடான செல்வம் எதுவும் இல்லை. அவர்களது தகைமைக்கு அளவுகோல் இல்லை. நம்பிக்கைக்குரிய நண்பர்களே நலம் அளிக்கும் மருந்து போன்றவர்கள். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே இத்தகைய நண்பர்களை கண்டடைவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே முறையான நட்பு பேணு பெறுவர். அவர்களை அடுத்தவர்களும் அவர்களைப் போல இருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே நீ போற்றுதற்கு உரியவர். எனக்கு உம் விதிமுறைகளை கற்பித்தருளும். உம் விதிமுறைகளில் நான் மகிழ்ச்சியுறுகின்றேன். உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே உமது வார்த்தையே உண்மை. அந்த உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான்.
இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் முதலாவது வாசகத்திலே கேட்டோம். நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் நமக்கு நண்பர்களாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்திலே என்னுடைய கல்லூரி பருவத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வினை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். கண்டிப்பாக 2வது ஆண்டு மற்றும் 3வது ஆண்டு இருக்கும். அப்பொழுதெல்லாம் என்னுடைய துறையை சார்ந்த பேராசிரியை ஒருவர் எப்பொழுதெல்லாம் அவர் வகுப்பு எடுக்க வருகின்றாரோ கடைசி 5 நிமிடங்கள் வகுப்பு எடுக்க மாட்டார். அப்பொழுது வாழ்க்கைக்கான வகுப்புகளை அவர் எடுத்துக்கொண்டிருப்பார், சொல்லிக் கொண்டிருப்பார். அடிக்கடி அவர் சொல்லுவது, அவர் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், அடிக்கடி சொல்லுவது, நீங்கள் உங்களுக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா? நல்ல ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களா? அதுவும் உங்களுடைய கல்லூரி பருவத்தில் தான் நீங்கள் நல்ல ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்ற சகோதர சகோதரிகள், அதாவது கத்தோலிக்கர்கள் அல்லாத கிறிஸ்தவர்களும் சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 6 இறை வார்த்தை 1 முதல் 16 வாசியுங்கள் என்று அன்புக்குரியவர்களை நான் 2வது ஆண்டு படிக்கும் பொழுதும் 3வது ஆண்டு படிக்கும் பொழுதும் என்னுடைய கடைசி நாள் கல்லூரியிலே நான் முடித்து வருகின்ற பொழுது கூட அந்த ஆசிரியை இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லியிருக்கின்றார். பிறகுதான் இந்த ஆசிரியை எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் என்று வாசிக்கும் பொழுதுதான் தெரிந்தது, ஒரு நண்பனை, ஒரு தோழியை, தோழனை நான் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் நண்பர்கள் அல்ல என்று தெரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் பல நேரங்களிலே கேட்டிருப்போம் அல்லது நாமே சொல்லியிருப்போம் இல்லைங்களா, எனக்கு இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு இவங்க சிறந்த ஒரு நண்பர். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே சிறந்தவர்கள் தான். அதில் எதை சிறந்த நண்பர், சிறப்பில்லாத நண்பர்கள். எனவே சிறந்த நண்பர் யார் என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய முதலாவது வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். 4 வகையாக முதலாவது வாசகத்தில் பிரித்து தரப்படுகின்றது. முதலாவது, தன்னலம் உள்ளவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. எதிரிகளாக மாறுகிறவர்கள் நண்பர்களாக இருக்க முடியாது. இன்னைக்கு நல்ல முறையில் என்னோட பேசிக்கொண்டிருக்கலாம், நாளைக்கு எனக்கு பின்னாடி போய் என்னை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் நண்பர்கள் என்று நான் என்னை பற்றி முழுவதும் நான் சொல்லிவிடுவேன். பிறகு என்னுடைய பலவீனத்தை அறிந்து கொண்டவர்கள் என்ன செய்வார்கள், அவங்கள பத்தி எனக்கு தெரியாதா, அவங்க இப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க என்று நம்முடைய பலவீனத்தை அறிந்து பிறகு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். எனவே அவர்கள் ஒருபோதும் நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். நம்மில் பலர் இந்த கட்டத்தை எட்டியிருப்போம், இதை தாண்டி வந்திருப்போம். எனக்கு எல்லாமே அவர்தான் சிறந்த ஒரு நண்பர் என்று நான் அவரிடத்தில் என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். பிறகு அவர் என்னுடைய பலவீனத்தை அறிந்து அவர் அதை பயன்படுத்தி கொண்டார். பல நேரங்களே பலவீனத்தை அறிந்து கொண்டு அதை வேறொரு உறவாக மாற்றிக்கொள்ள பயன்படுத்தக்கூடிய நண்பர்களும் இந்த காலகட்டத்திலே உண்டு அன்புக்குரியவர்களே. 3வதாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நண்பர்கள். அதாவது நான் அவரிடத்தில் இருக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறதா, அப்ப ரைட்டு, நான் எப்ப பார்த்தாலும் அவர் கூட இருப்பேன். அதாவது உண்ணும் நண்பர்கள். முதலாவது நம்ம கேட்டோம், உண்ணும் நண்பர்கள். இந்த பிரிவிலை யார் யார் வருவார்கள் என்று கேட்டால், இன்றைய காலகட்டத்திலே பள்ளி பருவத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு நண்பர்கள் யார் என்று கேட்டால், எனக்கு எதுக்கு உனக்கு நண்பர்கள் வேண்டும் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, எனக்கு விளையாடத்துக்கு நண்பர்கள் வேண்டும், மாலை வீட்டுக்கு சென்ற பிறகு நான் விளையாடுவேன், எனக்கு அதற்காக நண்பர்கள் வேண்டும். இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் பள்ளி பருவத்தில் இருக்கின்ற இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் அதிகப்படியாக விரும்புகிறார்கள்.
நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஜெபிக்க வேண்டும், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஏதாவது நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும், நாங்கள் ஒன்றாக சேர்ந்து படிக்க வேண்டும், எங்களுக்கு தெரியாதவற்றை நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற மனநிலையில் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் வளர்வதை நாம் பார்ப்பது அரிதாக இருக்கின்றது. பெற்றோர்களும் அதை ஊக்குவிப்பதில்லை. என் பிள்ளை தனியாக போய் டியூஷன் படித்தா போதும் என்கின்றான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக கல்லூரி பருவத்திலே நண்பர்களை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றார்கள் என்று பார்த்தீர்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, சமூக ஊடகத்தின் நண்பர்களாக தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நண்பர்கள் வேண்டும் எதற்காக? ஃபேஸ்புக்கில் சாட் பண்றதுக்காக. எனக்கு நண்பர்கள் வேண்டும் எதற்காக? வாட்ஸ்அப்ல அதிகப்படியாக சாட் பண்ணுவதற்காக. எனக்கு நண்பர்கள் வேண்டும் எதற்காக? முகம் விலாசம் அறியாத நபர்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமிலே நான் என்னுடைய கணக்குகளே நண்பர்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். யார் எவர் எதுவும் தெரியாது, அவர்கள் நண்பர்கள். இன்ஸ்டாகிராமில் இருப்பார்கள், ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள். முன்பின் தெரியாதவர்களை நண்பர்கள் என்று எண்ணி அவர்களிடத்தில் இல்லாதது தெரியாதது அனைத்தையும் சொல்லிவிட்டு பிறகு ஏமாறுவது. அன்புக்குரியவர்களே, இதைதான் இன்றைய முதலாவது வாசகத்திலே மூன்றாவது நண்பர்களாக பிரித்து காட்டுகின்றார் அந்த ஞான நூல் ஆசிரியர். உண்ணும் நண்பர்கள். உண்ணும் நண்பர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தற்செயல் நண்பர்கள். அந்த தற்செயல் மகிழ்ச்சி தரக்கூடிய நண்பர்கள் தான் இவர்கள் அனைவரும். நேரா பேச மாட்டாங்க. அதிக நேரங்கள் நேரெதிரே பார்த்து உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஏது, உங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும், குறிப்பாக உங்களுடைய துன்பத்திலும் உங்களுடைய வளர்ச்சியிலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஃபேஸ்புக்கில் இருப்பார்கள், இன்ஸ்டாகிராமில் இருப்பார்கள், வாட்ஸ்அப்பில் வருவார்கள். அவர்களுக்கு தேவை என்கின்ற நேரத்திலே அவர்கள் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற நேரங்களிலே அவர்கள் நம்மிடத்திலே இவ்வாறு பழகி கொண்டிருப்பார்கள். அவர்கள் உண்மையான நண்பர்கள் அல்ல என்று இன்றைய முதலாவது வாசத்தில் பார்க்கின்ற அன்புக்குரியவர்கள். நான்காவது பிரிவாக ஆசிரியர் சொல்லுகின்றார், அவர்தான் உண்மையான நண்பர், அவர்தான் நம்பிக்கைக்குரிய நண்பர். அன்புக்குரியவர்களே, யார் சிறந்த நண்பர்? என்னுடைய வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவர் தான் சிறந்த நண்பர். என்னை தட்டி கொடுப்பவர் தான் சிறந்த நண்பர். என்னுடைய நிறைகளை மட்டும் புகழ்ந்து புகழ் பாடல் பாடுபவர் சிறந்த நண்பராக இருக்க முடியாது. என்னுடைய குறைபாடுகளையும் அதை எடுத்து காட்டி இதை நீ சரி செய்து கொள் என்று சொல்லுகின்றவர்களும் சிறந்த நண்பர்களாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களே, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். பழகுகின்றவர்கள் வேறு, நண்பர்கள் வேறு. ஒரு நண்பராக இருந்தாலும் நமக்கு ஒழுங்காக இருக்க வேண்டும். ஒழுங்காக நமக்கு ஒரு நண்பர் இருந்தால் நாமும் சரி அவரும் சரி ஒழுக்கமாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, எனக்கு 100 நண்பர்கள் இருக்கிறார்கள், கணக்கே இல்லாமல் எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதில் பெருமை அல்ல. எனக்கு நம்பிக்கைக்குரிய, என்னுடைய வாழ்க்கையிலும் எண்ணில் அக்கறை உள்ளவர் ஒரு நண்பர் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்றைய நற்செய்தியிலும் இயேசு என்ன சொல்கிறார் என்றால், மன உறவை பற்றி பேசுகின்றார். மன விளக்கை பற்றி பரிசேயர் பேசுகின்ற பொழுது இயேசு சொல்கிறார், அது மனிதர்களாக உங்களுடைய எண்ணம், கடவுளுடைய எண்ணம் மன உறவு, மன ஒன்றிப்பு. உங்களுடைய எண்ணம் மன முறிவு. அன்புக்குரியவர்களே, ஒரு கணவனும் மனைவியும் கூட தங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே சிறந்த ஒரு நண்பனாக இருக்க வேண்டும், தோழியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் மத்தியிலே ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வரும். தன்னுடைய கணவனிடத்திலோ தன்னுடைய மனைவியிடத்திலோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வார்கள். அங்கு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் செல்லுகின்ற பொழுது அங்கு தியாகம் இருக்காது, உண்மையான அன்பு இருக்காது, ஒருவர் விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு இருக்காது. மொத்தத்தில் அர்ப்பணிப்பு, ஒன்றிப்பு வாழ்வு இருக்காது. இயேசுவில் பிரியமானவர்களே, இயேசு சிறந்த நண்பராக இருக்கின்றார். இயேசு சிறந்த உறவுகளை ஏற்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். இயேசு எங்கெல்லாம் பணி செய்ய செல்கின்றாரோ அனைத்து இடங்களிலும் உறவுகளை அவர் மேம்படுத்துகின்றார். அனைவரையும் தனது நண்பர்களாக அவர் எடுத்துக்கொண்டு வருகின்றார். இயேசு ஒருபோதும் என்னை பின்பற்றி செல்லுங்கள், வாங்க நான் தான் உங்களுக்கு
குணப்படுத்தினேன் என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசுவை பார்த்து பலர் அவரை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நிலையான சொந்தங்களை, நிஜமான சொந்தங்களை நாம் ஏற்படுத்துவோம். இயேசு நமக்கு சிறந்த நண்பராய் இருக்கின்றார், சிறந்த உறவுகளை ஏற்படுத்துவார். இதற்காக நாம் திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஆமீன். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூடம். இயற்கை அழகு உந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் உந்தன் அருள் கூடம். கண்டேன் கண்டேன் உந்தன் கருணை உள்ளம், தினம் வந்தேன் வந்தேன் உந்தன் மலர்பாதம். காணிக்கை பொருளாய் நான் வந்தே, என்னை தயவுடன் என்னை ஏற்றிடுவார். தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. சகோதர சகோதரிகளை, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மறை நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார் சிறந்த நண்பர்? தம் நண்பருக்காய் தன் உயிரையே தியாகம் செய்கின்றவரே சிறந்த நண்பர் என்று சொல்லியவர் இன்று உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் சிறந்த நண்பராய் தன்னுடைய உயிரையே சிலுவையில் தியாகம் செய்து காண்பித்திருக்கின்றார். இவரை சிறந்த நண்பராக நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கொள்ள இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். வியத்தகும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன். உன்னதரே, உமது பெயரை போற்றி பாடுவேன். திருப்பாடல் 9 இறை வார்த்தை 2 மற்றும் 3. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் பிணைப்பை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை தூய்த்துணர நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கைக்குரிய உறவுகளை தேர்ந்து தெளிந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர், நாகர்கோவில். சி. யூஜின் பிராங்கோ இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி. திருமதி டெய்சி மகன்கள் எரிக் சாம் எர்வின் சாம். P.S. சாம்சன் 15ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.